எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து கிளாஸ் 6ல் இயல் 2 வரைக்கும் முடிச்சிட்டோம். இனி கிளாஸ் 6ல் இயல் 3 வந்து பார்க்க போகிறோம். எஸ்ஜிடி எக்ஸாம் நியமன தேர்வு கூடிய விரைவில் வரப்போகுது. படிக்க ஆரம்பிச்சுக்குங்க. மேக்ஸுக்கும் தமிழ்லையும் ரெண்டுலேயுமே 30க்கு 30 60க்கு 60 வாங்குறதுக்கு உண்டான எல்லா வீடியோஸும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி வந்து இயல் 3ல் இருக்குது. ஆத்திச்சூடி அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அகர வரிசையில் அறிவுரைகளை சொல்லும் இலக்கியம். அகர வரிசையில் அறிவுரைகள் சொல்லும் இலக்கியம் பேர் தான் ஆத்திச்சூடி. அதாவது ஔவையார் எழுதினதுக்கு வந்து ஆத்திச்சூடின்னு பேர். பாரதியார் எழுதினதுக்கு பேர் வந்து புதிய ஆத்திச்சூடி. ஔவையார் வந்து ஆத்திச்சூடி, பாரதியார் வந்து நமக்கு அறிவுரைகள் கூறின நூலுக்கு பேர் வந்து புதிய ஆத்திச்சூடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் ஆத்திச்சூடி கொடுத்துருக்காங்க. அறிவியல் ஆத்திச்சூடி பார்த்திங்கன்னா நெல்லை சு முத்து எழுதியிருக்கார். நெல்லை சு முத்து தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர் யாருன்னா நெல்லை சு முத்து. தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று நம்மளோட அப்துல் கலாம் ஐயா அவர்களால் பாராட்டு வாங்கினவர் யாருன்னா நெல்லை சு முத்து. இது ஒரு டைம் கேட்டுதாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் ஆகிய நிறுவனங்களெல்லாம் வந்து இவர் பணியாற்றி விடாராமா. இவர் வந்து விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம், சதீஷ் தவான் விண்வெளி மையம், இந்திய விண்வெளி மையம் இந்த 3 நிறுவனங்களிலும் இந்த பாடலை எழுதிய நெல்லை சு முத்து அவர்கள் பணியாற்றி உள்ளார்களாமா. அவ்வளோதான், 2 பாயிண்ட் தான் இதில் முக்கியங்க. அடுத்து பாருங்கள், உடல் நோய்க்கு டேஸ் தேவை. இப்போ தான் படித்தோம். ஔடதம்னா என்ன படித்தோம்? மருந்து. அப்போ நோய்க்கு என்ன வேணும்? மருந்து. அப்போ ஔடதம். அவ்வளோதாங்க. இதில் அது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து எந்த லெசன் இம்பார்ட்டன்னா கணினியின் நண்பன். அதாவது கணினியின் நண்பன் அப்படிங்கிற உரைநடை. இதில் சில 1 மார்க்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். அதாவது எந்திர மனிதனை என்ன சொல்லி அழைப்போம்? ரோபோ அப்படின்னு அழைப்போம். காரல் கபக் என்பவர் வந்து செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியர். காரல் கபக், இங்கே பாட்டுக்கோங்க, ஜூம் பண்ணுறேன். காரல் கபக் அப்படிங்கிறவர் வந்து செக் நாட்டை சேர்ந்த நாடக ஆசிரியராமா. இவர் வந்து 1920ஆம் ஆண்டு நாடகம் ஒன்று எழுதியிருக்கிறார். அதுக்கு வந்து முதலாக அதில் தான் அவர் ரோபோட் அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து பயன்படுத்திக்கிறார். ரோபோ என்ற சொல்லுக்கு அடிமை என்று பொருள் கேட்கலாம். ரோபோ என்ற சொல்லுக்கு பொருள் வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ரோபோனா என்ன அர்த்தம்? அடிமை. இந்த ரோபோங்கிற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாரு கேட்டாங்கன்னா காரல் கபக். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? செக் நாட்டை சேர்ந்தவர். அவர் ஒரு நாடக ஆசிரியர். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து மனிதர்கள் வந்து நம்ம பல வேலைகளை செய்யறதுக்கு எந்திரங்களை கண்டுபிடித்தன. அவற்றை இயக்குவதற்கு மனிதனின் குறையை போக்க மனிதன் கண்டுபிடித்தவை தான் தானியங்கிகள். மனிதனோட வேலைகளை எளிதாக செய்யறதுக்கு நம்ம எல்லாத்துக்கும் இயந்திரங்கள் கண்டுபிடிச்சோம். அதை இயக்குறதுக்கு மனித ஆற்றல் குறையை போக்க அதுக்கு அந்த குறையை கூட இல்லாமல் மனிதனுக்கு வந்து கண்டுபிடிச்சது தான் அந்த தானியங்கிகள். அவ்வளோதாங்க. அப்புறம் இதை பார்த்துக்குங்க. மனிதர்களைப் போல செயல்களை நிறைவேற்றும் என்று பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் தருகிறது. இப்போ தானியங்களுக்கு யார் விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னா பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம். அது என்ன விளக்கம் கொடுத்துருக்கு அப்படின்னா மனிதர்கள் போலவே செயல்களை நிறைவேற்றும் கலைக்களஞ்சியம் தான் இந்த தானியங்கள் அப்படின்னு பிரிட்டானிக்கா கலைக்களஞ்சியம் தானியங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கு. அடுத்தது பாருங்கள், 1997ஆம் ஆண்டு மே மாதம் சதுரங்க போட்டி ஒன்று நடைபெற்றது. அதில் உலக சதுரங்க வெற்றியாளர் கேரி காஸ்பரோவ் என்பவர் கலந்து கொண்டார். கேரி காஸ்பரோவ் அவர் வந்து IBM என்னும் நிறுவனம் உருவாக்கிய டீப் ப்ளூ என்னும் மீத்திரன் கணினி அவருடன் போட்டியிட்டது. போட்டியில் யார் வென்றாங்கன்னா டீப் ப்ளூ தான் வெற்றி வகை சூடியது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால் இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டீப் ப்ளூ இந்த மீத்திரன் கணினி, டீப் ப்ளூ என்பது மீத்திரன் கணினி. அதுவும் கேட்கலாம். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரோபோட்டெல்லாம் மாற்றி கொடுத்து ஆப்ஷன் கேட்கலாம். டீப் ப்ளூ அப்படிங்கிறது சூப்பர் கம்ப்யூட்டர் மீத்திரன் கணினி தான். அது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா IBM நிறுவனம் தான் கண்டுபிடிச்சிருக்கு. இந்த டீப் ப்ளூ வந்து யாரு கூட சதுரங்க போட்டியில் போட்டி பெற்று
காம்படிட்டிவ் பண்ணுச்சு அப்படின்னா கேரி காஸ்பரோவ் கூட போட்டி போட்டுச்சு. யார் ஜெயிச்சாங்கன்னா டீப் ப்ளூங்கிற இந்த கணினி தான் ஜெயிச்சது. கேரி காஸ்பரோவ் தோற்றுவிட்டார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. நடந்த போட்டி என்னென்னா சதுரங்க போட்டி. அப்போ இதில் 3-4 பாயிண்ட் இருக்குது பாருங்கள். கேரி காஸ்பரோவுக்கும் டீப் ப்ளூவுக்கும் நடந்த போட்டி வந்து சதுரங்க போட்டி. அதில் ஜெயிச்சது வந்து டீப் ப்ளூ. டீப் ப்ளூங்கிறது மீத்திறன் கணினி. அதை உருவாக்கியவர் IBM. இந்த 4 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்குங்க. அடுத்தது, உலகிலேயே முதலாக சவுதி அரேபியா தான் ஒரு ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கியுள்ளது. அந்த ரோபோவின் பெயர் சோஃபியா. சோஃபியா அப்படிங்கிற ஒரு ரோபோவுக்கு சவுதி அரேபியா தான் ஃபஸ்ட் டைம் குடியுரிமை வழங்கியிருக்குதாமா. இப்போ உலகத்திலே வந்து இந்த மாதிரி ஒரு எந்திர மனிதனுக்கு வந்து குடியுரிமை வழங்கிய முதல் நாடு எதுனா சவுதி அரேபியா தான். அடுத்து பாருங்க, அதாவது நம்ம சொன்னதான் போட்டுக்காம பாருங்க. அதனால தான் சோஃபியாவுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து புதுமைகளின் வெற்றியாளர் எனும் பட்டத்தை வழங்கியுள்ளது. அப்போ அந்த சோஃபியாவுக்கு கிடைத்த பட்டத்தின் பெயர் என்ன அப்படின்னா புதுமைகளின் வெற்றியாளர். உலகத்திலேயே ஃபஸ்ட் டைம் மனிதர்கள் அதாவது உயிரில்லாத ஒரு பொருளுக்கு ஐநா சபை பட்டம் வழங்குச்சு அப்படின்னா அது யாருக்குன்னா இந்த சோஃபியாங்கிற ரோபோ தான். அதுக்கு ஐநா சபை கொடுத்த பட்டம் என்னது? புதுமைகளின் வெற்றியாளர். அடுத்த லெசன் பார்த்திங்கன்னா இயல் 3ல் வந்து ஒளி பிறந்தது அப்படின்னு நம்மளோட அப்துல் கலாம் ஐயா அவர்களோட ஒரு நேர்காணல் நடந்த மாதிரி ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவை யாருக்கு தான் பிடிக்காது இல்லைங்களா? ஆனால் அவருக்கு பிடித்த நூல் எதுனா தமிழில் அவருக்கு பிடித்த நூல் திருக்குறள். அப்துல் கலாம் அவர்களுக்கு பிடித்த நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருக்குறள். அதே மாதிரி இங்கே பாருங்கள், லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப் என்னும் நூலையும் இவருக்கு பிடிக்குமாமா. இப்போ திருக்குறள் பிடிக்கும், அது ஓகே. இன்னொரு நூல் என்ன பிடிக்குன்னா லிலியன் வாட்சன் எழுதிய விளக்குகள் பல தந்த ஒளி, அதாவது லைட்ஸ் ஃப்ரம் மெனி லேம்ப். விளக்குகள் பல தந்த ஒளி, விளக்குகள் பல, நிறைய விளக்குகள் சேர்ந்து தந்த ஒளி அப்படிங்கிற நூலும் அவருக்கு ரொம்ப பிடிக்குமாமா. அது எழுதியவர் லிலியன் வாட்சன். ஞாபகம் வச்சுங்க, லிலியன் வாட்சன். வாட்ஸ்னா என்னது? கரண்ட்டு. அப்போ என்ன வரும்? ஒளி வரும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. அப்போ விளக்குகள் பல தந்த ஒளி, லிலியன் வாட்சன். இப்படி க்ளூ வச்சு படிச்சுக்குங்க. அதாவது அவங்கக்கிட்ட அப்துல் கலாம் ஐயா கிட்ட வந்து பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க, அந்த 100 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, 1000 வருடங்களுக்கு முன்பு நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருந்ததை விட நம்ம நாட்டில் வந்து கல்வி முறை வலுவாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து செவ்வாய்க்கோளில் வந்து மனித இனம் குடியேறி இருக்கும் அப்படிங்கிறாரு. அனைத்து இயற்கை வளங்களும் தீர்ந்து போயிருக்கும், ஆயினும் நாம் தயாரித்து அனுப்பிய செயற்கைக்கோள்கள் சூரிய சக்தியை பெற்று நமக்கு அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன அப்படின்னா 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா வந்து நிலவுக்கு அனுப்பியுள்ளது. அடுத்தடுத்த ஆண்டுகளில் ஏவூர்திகளில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்புவோம், எனவே நிலவிற்கு செல்ல தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. 525 கிலோ எடையுள்ள ஆளில்லா செயற்கைக்கோளை இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ளது. இப்போ இந்தியா நிலவுக்கு அனுப்பியுள்ள செயற்கைக்கோளின் எடையின 525 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கணத்தில் மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் வருது. அது வந்து கொஞ்சம் முக்கியம். அதை வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவாக பார்க்கலாம். ஏன்னா அதுலேருந்து 1 மார்க்ஸ் கேட்குறாங்க. போன வாட்டி கூட கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து அது தனி வீடியோவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.